நான் வணங்கும் எம்பெருமானாகிய முருகன் மீது தங்களின் திருவாயால் ஒரு கவிதை பாட வேண்டும். அடியே அதை கேட்டு கேட்டு மகிழ வேண்டும். எனக்கு நீ முழுவதற் கடவுள், முக்கன் படைத்தோன், முப்புறமும் எரித்தோன், எப்புறமும் வணங்கும் என் அப்பன் பரமேஸ்வரனை பாடுமாயா? அவன் மைந்தரையா பாடச் சொல்கிறேன். போதும். எனக்கு வாழ்வழித்த வள்ளலை, வடிவேலனை, வண்ணமையில் வாகனனை பாடமாட்டேன் என்ற ஏளனமாக பேசுகிறேன். நிறுத்தும். நீ கோடி கோடியாக வராகனை கொட்டிக் கொடுத்தாலும், இப்பிறவியில் மட்டுமல்ல எப்பிறவி எடுத்தாலும் என் அப்பனை பாடுமாயா? சுப்பனை பாடமாட்டேன். பெட்டையை பாடுமாயா? அது இட்ட முட்டையை பாடமாட்டேன். போய்விடும். முருகா, நான் உன்னை வணங்குவது உண்மை என்றால், கண்கண்ட தெய்வம் என்றால், சத்தியத்தின் உருவம் என்றால், தத்துவத்தின் பொருள் என்றால், புத்தி தடுமாறி பேசும் இந்த பொய்யாமொழி புலவனின் ஆணவத்தை அடக்கி உன் காலிலே மண்டியிட்டு மன்னிப்பு கற்க செய்வேன். யாரப்பாணி? பாரப்பா நன்றாக என்னை கையிலே வில்லெடுத்து கானகத்தை தோன்றுபவனை பார்த்து நீர் யார் என்று முடிவு செய்கிறீர்? வேடனோ வேடனோ விருத்தனோ வேலனோ மொத்தத்தில் உம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. உனக்கு என்ன வேண்டும்? உம்மிடம் உள்ளது வேண்டும். ஓ, நீ கல்வனோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளுமே. எடும் விரைவில். உனக்கு கொடுக்க என்னிடம் பொருட்செல்வம் ஏதும் இல்லையே. அப்படி என்றால் உம்மிடம் வேறு எந்த செல்வமும் இல்லையா? ஏன் இல்லை? உலகில் உள்ள எல்லா செல்வங்களையும் விட உயர்ந்த செல்வமான கல்வி செல்வம் என்னிடம் நிறைய இருக்கு. ஓஹோ, புலவரோ? பெரும் புலவர் அல்ல, பெரும் புலவர். பொய்யாமொழி. அந்த கல்வி செல்வத்தை உனக்கு கொடுக்க முடியாதே. ஏன் முடியாது? எப்படி முடியும்? என் மீது ஒரு பாட்டு பாடும், அதை ஏற்றுக்கொள்கிறேன். பாட்டை புரிந்து கொள்ளும் சக்தி கூட உனக்கு இருக்கிறதா? முதலில் பாடும் அந்த சக்தி உமக்கு இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். உன் பெயர் என்ன? முட்டை. இப்படி ஒரு பெயரா? இருக்கிறதே, என் பெற்றோர்களிட்ட பெயர் அல்ல, உம்மை போன்ற ஒரு பெரும் புலவர் சுட்டியது. பெரும் புலவருக்கு இப்படி ஒரு மட்டமான கற்பனையா? சரி சரி, உன்னை பற்றி பாடாவிட்டால் நீ என்ன உயிரோடு விட மாட்டாய். பாடுகிறேன். பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே, பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே. ஏன் இருக்கிறார்? நீர் பாடிய பாடலில் சொற்குற்றம் இல்லை, ஆனால் பொருட்குற்றம் இருக்கிறது. பொருட்குற்றமா? ஆமா. கள்ளிச்செடியும் தீந்து போகும் அனர்வரக்கும் பாலையில் சென்ற பெண்ணின் காலை கருவேல மரத்தின் முள் தைத்தது என்கிறேன். ஆமா. கள்ளி மரம் ஈர மிகுந்தது, வெட்டி போட்டாலும் சுலபத்தில் காய்வதில்லை. கருவேலம் உள்ளோ பச்சையாக இருந்தாலும் சுலபத்தில் எரியும் தன்மையுடையது. அப்படி இருக்க கள்ளியே பட்டி எரியும் போது கடும் வெயிலிலே கருவேலம் உள் மட்டும் எப்படி எரியாமல் இருந்தது? பிழைதானே புலவரே? இந்த லட்சணத்தில் கல்வி செல்வம் ஏராளமாக வைத்திருப்பதாக தலைக்கணம் வேறு, தமிழ் புலமை வேறு, பார்வதி பரமேஸ்வரன் பக்தி வேறு, பெட்டையை பாடும் வாயார் முட்டையை பாடமாட்டேன் என்ற திமிரான பேச்சு வேறு. எம்பெருமானே, அம்மையே, அப்பா, யாரு யாரு? முட்டை. பெட்டையிட்ட முட்டை, அப்பன் பெற்ற சுப்பன். ஐயரே, போதும் போதும். கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் உன் மீது பாடமாட்டேன் என்று குமரப்ப வளையலிடம் அகந்தையாக பேசி அவமதித்தேன். என் அகந்தையை அழிக்க வந்த அழகு தெய்வமே, கவிதை என்பவே, கண்ணீர் தமிழ் வளர்த்த தங்கமே, என்னை மன்னித்து விடுங்க, என்னை மன்னித்து விடுங்க.